ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்தபடியால் இந்த நாளிலே தேவ மகிமை, தேவ வார்த்தை இந்த நாளிலே உங்களை தொடப்போகிறது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிறதான வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே எப்படியாய் முடிய போகும்? ஒருவேளை இந்த புதிய மாதமாவது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று சொல்லி ஆவலோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடினாலே, தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே, தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து இருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஹல்லேலூயா சிருஷ்டி கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க பண்ணும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை மாற்றும்படியாக, கண்ணீரை மாற்றும்படியாக, வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண்களை கர்த்தர் மாற்றும்படியாக வெகு நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வெகு நாட்களாய் தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வார்த்தையை, கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை இந்த புதிய மாதத்திலே உங்களுக்காக அவர் நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, அவர் செய்து முடிக்க போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பார்ப்போமானால் சாதாரண ஒரு மனிதன், தேவனை அறியாத மனிதன், தேவன் இல்லை என்று சொல்லுகிற, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு கூட அவனிடத்தில் போய் கேட்கிற ஒரு ஏழை மனுஷனுக்கு உடனே மனம் இறங்குகிறார்கள். உடனே மனம் இறங்கி தன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யும் பொழுது, நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவன், வாக்குத்தத்தை கொடுத்த நம்முடைய தேவன், அவர் மாறுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் மாறி போவதற்கு அவர் பொய்யர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னாரே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒளிந்து போகுமா? இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டு அவர் மாறி போய்விடுவாரா? அல்லது பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் போய்விடுவாரோ? இல்லை. உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்துதான் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிற, உன்னுடைய பிரயாசத்தை அவர் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணும்படியாக, ஹல்லேலூயா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அல்லது ஹல்லேலூயா வாழ்க்கையிலே சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த புதிய மாதத்திலே நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், இதில் ஒரு மாறுதல் இருக்காது, இதில் ஒரு மாற்றம் வராது. அல்லது அநேகர் பெரியவங்க சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு உன் லைஃபு, உங்களுடைய பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய பிஸ்னஸ் அவ்வளோதான், இனிமேல் செழிக்காது, இனிமேல் அதில் எந்த ஒரு விருத்தியை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கிறது, உங்களுடைய சரீரம் அப்படியா இருக்கிறது, பலவீனமற்று இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பலவிதமான இந்த ஹோப்லெஸ் சென்டென்ஸை அநேகர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஹோப்புள்ள ஒருவரை நம்புங்கள், நம்பிக்கையுள்ள ஒருத்தரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவர் இந்த உலகத்தின் முடிவு வருந்தும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், நிச்சயமாக இந்த உலகத்தின் முடிவு வருந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய வாக்கை அவர் நிறைவேற்ற போகிறார். இந்த இருதயத்திலே ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இந்த புதிய மாதத்திலே அது உங்களுடைய மாதமாக இருக்க போகிறது.
ஒரு களிப்பின் மாதமாய் இருக்க போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாறும்படியாக இந்த புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நுழைய பண்ணிருக்கிறார். ஒருவேளை அநேக நாட்களாக நீங்கள் சொல்லியிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளு ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி நான் இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை அப்பா, என் வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பரியாசம் என்று சொல்லி நீங்கள் துயரப்பட்டு உடைய படுக்கை முழுவதும் கண்ணீராகவே இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் ஹல்லேலூயா களிப்பாய் மாற்ற பண்ண போகிறார். உங்களுடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற பண்ண போகிறார். இதுவரை எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் ஹல்லேலூயா இழிவுபடுத்தப்பட்டீர்களோ, யாருடைய வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்களோ, எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியாக ஓ ஹல்லேலூயா சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய தலையை கர்த்தர் உயர பண்ண போகிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினாலே, நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறபடியினாலே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி பாருங்க, ஹல்லேலூயா தன்னிடத்தில் வந்த அந்த விதவைக்காக அவர் மனம் இறங்குகிறார். தேவனை அறியாதவன், கடவுளை இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன், இரக்கமில்லாத அந்த நியாயாதிபதி, அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு விதவைக்காய் இறங்குவான் என்றால் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி நமக்காய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் வருகிற, நமக்கு விரோதமாய் நேரிட்டு வருகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு அநேகரை மறக்க செய்திருக்கிறது. ஆனால் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி நமக்காய் வீட்டிருக்கிறார். அந்த நீதியுள்ள நியாயாதிபதி நமக்காய் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை, அந்த துயரத்தை மாற்றும்படியாக, உங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாக, எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே, ஹல்லேலூயா எல்லாரும் என்னை விட்டு கைவிட்டு போய்விட்டார்களே, என்னுடைய இனஜன பந்துக்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், என்னை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னில் அன்பு பாராட்டுவதற்கு, ஒரு அன்பான வார்த்தை சொல்வதற்கு, என்னை என்கரேஜ் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, திகைத்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தபடினாலே இந்த புதிய மாதத்திலே ஒரு முடிவை, ஒரு மகிமையின் முடிவை, ஒரு நீதியின் முடிவை, ஒரு பரிசுத்தமான தேவன் நமக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். ஓ ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே அது உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் ஹல்லேலூயா சீக்கிரத்தில் தேவனுடைய மகிமையை நீர் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஹல்லேலூயா ஒன்று கூட உயிர்ப்பிக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ அவருக்கு தேவை, ஏனென்றால் நாம் அவருக்கு தேவை, ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் இன்றைக்கு நமக்காக ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷனே, அவரை சார்ந்திருக்கிற மனுஷனே, அவரை நோக்கி கொண்டிருக்கிற மனுஷியே, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அவரை நம்பு இருங்கள், அவரை சார்ந்திருங்கள். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் இன்னும் ஹல்லேலூயா விட்டு விடாதபடி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் ஒரு சில காலங்களிலே ஹல்லேலூயா நீங்கள் எதிர்பார்க்காத புதிய காரியங்களை, மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் செய்து முடிக்க என் தேவன் வல்லமையுள்ளவர். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? இருக்கிற இடங்களை கண்களும் மூடி ஜெபியுங்கள். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்கு நன்றி அப்பா. நீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் ஹல்லேலூயா இந்த
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு நீர் பலப்படுத்துகிறீர் ஐயா. அவங்க குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறீர், அவருடைய வருமானத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறீர். அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலே அற்புதங்கள் தேவை என்பது நீர் அறிந்திருக்கிறீரோ. கர்த்தர் இந்த வேளையிலே இப்பொழுது இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக, தேவனுடைய அற்புத கரங்கள் இப்பொழுது நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நீர் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். கன மகிமை துதியெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்மானித்திருக்கிற ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். எதிர்நோக்கியிருங்கள். May the Lord bless you all.